ஏஎஸ்எம் இன்ஃபோ வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். சிறுநீரக செயலிழப்பு ஏற்பட காரணம் என்ன? ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் நிறைய பேருக்கு இந்த அவேர்னஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். வயது வித்தியாசமே இல்லாமல் சிறுநீரக பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ தினம் தினம் பார்த்தோம்னா இந்த சிறுநீரக பிரச்சனை, சிறுநீரக செயலிழப்புனால பாதிக்கப்படுறவங்க எண்ணிக்கை அதிகமாகிட்டே போகுது. இது பேசிக்காக பார்த்தோம்னா நம்ம உடலில் எந்த ஒரு தீவிர நோயும் வருவதற்கு முன்னாடி சில சிம்டம்ஸ் நமக்கு இருக்கும். ஸோ எடுத்த உடனே இந்த ப்ராப்ளம் நமக்கு வரும் அப்படின்னு சொல்ல முடியாது. சில விஷயங்கள் நம்ம ஃபாலோ பண்ண தவறுறதுனாலும், நமக்கு ஏற்கனவே சில அறிகுறிகள் இருந்து அதை நம்ம கவனிக்க தவறுனதுனால வரக்கூடிய விஷயங்கள். ஏன்னா பார்த்தோம்னா இன்றைக்கி எங்கள் அடல்ட்ஸ் நிறைய பேருக்கே பிபி இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ பிளட் ப்ரெஷர் தானே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவோம். ஆனால் நம்மளுடைய சரியான நேரத்தில் நம்ம உணவு முறை சரியாக எடுக்காதனால ஸோ ரொம்ப அவுட் சைட்லேயே எனக்கு ஒர்க் நிறைய இருக்குங்க. நான் இப்படி சுற்றிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒர்க் தான். டே அண்ட் நைட் நான் ஒர்க் பண்ணணும். நிறைய நைட் ஷிஃப்ட் எல்லாம் நான் ஒர்க் பண்ண வேண்டியிருக்கு. இந்த மாதிரியான ஒரு லைஃப் ஸ்டைலில் இருந்துக்கிட்டே இருந்தோம்னா தொடர்ந்து நமக்கு என்ன ஆகுது, அடிக்கடி பிபி நமக்கு இன்க்ரீஸ் ஆகிறதுனால, பிபி இன்க்ரீஸ் ஆகி என்ன ஆகுதுன்னா அதுக்கு அடுத்து நமக்கு சிறுநீரக பாதிப்பு ஏற்பட நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பிளட் ப்ரெஷர் அதிகமாகும்பொழுது நம்ம உடலில் என்னென்னங்க நடக்குது, இதயம் சார்ந்த பிரச்சனைகளோ, அதுக்கப்புறம் திடீர்னு நமக்கு மூச்சு வாங்குதல் மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படலாம். இதயம் சார்ந்த பிரச்சனைகள் இன்றைக்கு ஏற்படுறதுக்கு, ஸ்ட்ரோக் ஏற்படுறதுக்கு ஒரு முக்கியமான காரணம். அதுக்கப்புறம் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கக்கூடிய சிறுநீரக செயலிழப்பு. இந்த சிறுநீரக செயலிழப்பு ஏற்படுறதுக்கும் பிளட் ப்ரெஷர் ஒரு முக்கியமான காரணம் சொல்லலாம். ஆரம்பத்திலேயே இந்த சிறுநீரக செயலிழப்பு இருந்துச்சுன்னா சில சிம்டம்ஸ் இருக்கும். ஆனால் நம்ம நிறைய பேருக்கு பார்த்தோம்னா இல்லைங்க எனக்கு சிம்டம்ஸே தெரியல, திடீர்னு நான் செக் பண்ணி பார்த்தேன், அப்போது அந்த டைமில் தான் எனக்கு கிரியேட்டின் இவ்வளோ இருக்குது, யூரியா இவ்வளோ இருக்கே அப்படின்னு சொல்லுவாங்க. கிட்னி ஒரு 20-30% தான் ஒர்க் பண்ணுதுன்னு தான் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி நமக்கு அறிகுறிகள் தெரியாமல் சைலண்ட்டாக வரக்கூடிய ஒரு பிரச்சனையும் நமக்கு நிறைய பேருக்கு இருக்குது. இப்படி இருக்கும் பட்சத்தில் நம்ம சிம்டம்ஸ் என்னென்ன தெரியும், எந்த டைமில் நம்ம ரொம்ப அலர்ட்டாக இருக்கணும் அப்படின்னா சில சிம்டம்ஸ் நமக்கு தெரியும். கால் வீக்கம். ஸோ எடுத்த உடனே கால் வீக்கம் வருமா அப்படின்னா கிடையாது. ஒரு சிலருக்கு அந்த யூரின் போகக்கூடிய தன்மையில் மாற்றம் ஏற்படும். ஸோ யூரின் போகும்பொழுது அதிகமான நுரை வர மாதிரி இருக்கும். இதுதான் வயதானவர்களுக்கு இது நிறையவே நமக்கு தெரியும். கிட்னியில் ப்ராப்ளம் இருக்குது, இல்லை யூரினில் நமக்கு ப்ரோட்டீன் லீக்கேஜ் இருக்குது, அதிகமாக யூரிக் ஆசிட் ப்ராப்ளம், ஆல்புமின் இருக்குனாலும் யூரின் போகும்போது அதில் ஒரு ஃபோம் வர மாதிரி, ஃப்ரோத்தி யூரின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ யூரின் போகும்போது நுரை இருக்கிற மாதிரி ஒரு சிம்டம்ஸ் தெரியும். கால் வீக்கம் தெரியும். ஸோ ஃபீடல் எடிமா அப்படின்னு சொல்லுவோம். கால்களுக்கு மேலே கொஞ்சம் வீக்கம் இருக்கிறது, கைகளால் தொட்டு பார்க்கும்பொழுது குழி விடுற மாதிரி ஒரு நிலை இருக்கும். ஸோ இது ஃபீடல் எடிமா அப்படின்னு சொல்லுவாங்க. அதற்கு அடுத்தது சரியாக பசியின்மை, வாந்தி ஏற்படுறது, இந்த மாதிரியான சிம்டம்ஸ் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். ஸோ வாந்தி தொடர்ந்து நிறைய பேருக்கு ஏற்படுறது, தலைவலி, அதிகமான வியர்வையில் பார்த்தோம்னா உடலில் உப்பு பூத்த மாதிரி, ஒரு பவுடர் போட்ட மாதிரியே இருக்கும் உடல் முழுவதும். ஸோ அந்த மாதிரியான சிம்டம்ஸ் நிறைய நம்ம பார்க்குறோம். ஸோ இது எல்லாமே இருந்துச்சுன்னா நம்ம பேசிக்காக என்ன நினைப்போம், தலைவலியாக உடனே ஒரு டேப்லெட் போடுறோம், கால் வலியாக 2 நாள் காலை தூக்கி வச்சுட்டு தூங்கினா சரியாயிடும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் இது கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு சிறுநீரக பாதிப்பை நோக்கி நம்ம போயிட்டுருக்குறோன்றது தெரியாமல் இருக்கும். திடீர்னு கொஞ்சம் சிம்டம்ஸ் அதிகமாகும்பொழுது இல்லைங்க யூரியா இவ்வளோ இருக்குது, கிரியேட்டினின் இவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. கிரியேட்டின் ஒரு 5ஐ விட அதிகமாகும்போது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். இதற்கு ஏற்ற மாதிரியான உணவு முறைகள் நம்ம என்ன ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, உணவு முறையை பொறுத்த வரைக்கும் முதல்ல நம்ம சொல்ல வேண்டியது அதிகமான உப்பு சுவை இருக்கக்கூடிய உணவுகள் எடுக்காதீங்க அப்படின்னா, அதோடு சேர்ந்து கண்டிப்பாக நம்ம அவாய்ட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா அசைவ உணவுகள். ஸோ நான்வெஜ் நிறைய சாப்பிட்டுட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதை அவாய்ட் பண்ணிடணும். கீரை உணவுகளோ இல்லை பால் மற்றும் பால் சார்ந்த உணவுகள் இதை எல்லாமே எடுக்கிறதையும் நம்ம தவிர்த்துட்டு எந்த உணவுகள் நம்ம எடுக்கலாம் அப்படின்னா இதில் வெஜிடபிள்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வெஜிடபிள்ஸ் அப்படின்னு சொல்லும்பொழுது நமக்கு இந்த சுரைக்காய், வெள்ளை பூசணி, இந்த மாதிரியான காய்கறிகளை நீர்ச்சத்து இருக்கக்கூடிய காய்கறிகள், புடலங்காய், பீர்க்கங்காய், இது எல்லாமே தினமும் உணவில் சேர்க்கணும். முக்கியமாக வெள்ளை பூசணி ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லலாம். தினமுமே இந்த வெள்ளை பூசணியை வேக வைத்து சாப்பிடும்போது நம்ம உடலில் இருக்கக்கூடிய தேவையற்ற அந்த உப்பு சத்து வெளியேற ஆரம்பிக்கும். யூரிக் ஆசிட் இருக்கக்கூடியவங்களுக்கும் இது மாதிரி வழிமுறையை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம்.
இதுலேயும் முக்கியமாக பார்த்தோம்னா சர்க்கரை நோயாளிகளும் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ டயபெட்டிக் நெஃப்ரோபதி அப்படின்ற ஒரு கண்டிஷன், ஏன்னா சிறுநீரகங்கள் இருக்கக்கூடிய நெஃப்ரான்ஸ் பாதிக்கப்படுறது, பிபி அதிகமாக இருக்கக்கூடியவங்களுக்கு என்ன ஆகும்னா கிட்னியில் இருக்கக்கூடிய பிளட் வெசல்ஸ் வந்து சுருங்க ஆரம்பிச்சிடும். நேரோயிங் ஆகும்போது ப்ரெஷர் அதிகமாகுது. அப்போ ப்ரெஷர் அதிகமாகும்போது ஸோ பிளட் சர்க்குலேஷன் சரியாக இல்லாமல் கிட்னி வந்து சுருங்க ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போது ஸ்கேன் ரிப்போர்ட் எடுத்து பார்த்தோம்னா நல்லாவே தெரியும், மெடிக்கோ ரீனல் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டேஜ் 4, ஸ்டேஜ் 5 எந்த ஸ்டேஜில் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைனா பைலேட்ரல் நமக்கு வந்து பேரன்கைமல் டிசீஸ் அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஸோ கிட்னியில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் வந்து அதில் தெளிவாக நமக்கு இம்ப்ரெஷனில், அதாவது ஸ்கேனோட இம்ப்ரெஷனில் நமக்கு கொடுத்துருப்பாங்க. சிஸ்டைட்டிஸ் அப்படின்ற கண்டிஷனும் நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகளை நம்ம பார்க்கும்பொழுது சிறுநீரகம் கொஞ்சம் கொஞ்சமாக செயலிழந்துட்டு வருது. இதில் ஜிஎஃப்ஆர் அப்படின்ற ஒரு டெஸ்ட் எடுப்பாங்க, பிளட் டெஸ்ட் எடுக்கும்போது. அதையும் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும், நார்மலாக ஒரு பர்சனுக்கு அபவ் 90, 90க்கு மேலே இந்த ரேஞ்ச் இருக்கணும். 90ஐ விட குறைந்து 80, 70, 60 இப்படியெல்லாம் குறைஞ்சிட்டு வருதுன்னா சிறுநீரகம் செயலிழப்பு நமக்கு வந்து அதிகமாகிட்டே வருது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். சிலருக்கு வந்து பார்த்தோம்னா ரொம்ப குறைவாக இருக்கும், 20, 10க்கும் குறைவாக 7, 8 இந்த மாதிரி இருந்தீங்கன்னா ரொம்ப கவனமாக நம்ம சித்த மருந்துகளை எடுத்துக்கணும். இதனோடு சேர்ந்து நீங்கள் ஆல்ரெடி என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கீங்களோ அதையும் நிச்சயமாக நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரணும். இதில் நம்ம உணவு முறை அப்படின்றத நான் சொன்னேன். பேசிக்காக எல்லோருமே பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் என்ன, மூலிகை அப்படின்னு பார்த்தோம்னா மூக்கிரட்டையை பயன்படுத்துகிறாங்க. மூக்கிரட்டை அப்படின்னு சொல்லும்பொழுது இந்த சிறுநீரக பிரச்சனைகளுக்கு நல்லாவே நமக்கு உதவி செய்யுது. அதை தாண்டி பார்த்தோம்னா மூக்கிரட்டையோடு சேர்த்து நெரிஞ்சில், அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்த தொட்டால் சுருங்கி, இந்த மாதிரியான மூலிகைகள் நமக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லலாம். இப்போ தினமுமே இந்த மூக்கிரட்டையை நம்ம சூப் மாதிரியோ இல்லை கஷாயம் மாதிரியோ வைத்து குடிக்கலாம். இதில் சித்த மருத்துவத்தில் வந்து பார்த்தோம்னா சிறுநீரக சூரணம், கல்கரைச்சி சூரணம் அப்படின்ற மருந்துகள் இருக்குது. இதையுமே வந்து சிறுநீரக செயலிழப்பு இருக்கிறவங்க, யூரியா கிரியேட்டினின், யூரிக் ஆசிட் லெவல் அதிகமாக இருக்கிறவங்க தாராளமாக பயன்படுத்தலாம். ஸோ இந்த மாதிரியான மருந்துகளோடு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கொஞ்சம் குரு மருந்துகள் அதெல்லாம் இருக்குது. ஸோ சீந்தில் சார்ந்த மருந்துகளோ சிவனார் வேம்பு சார்ந்த மருந்துகளோ நம்ம நோய் நிலைக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரணும். இதில் நம்ம கவனமாக ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, ஹை பிளட் ப்ரெஷர் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதற்கு ஏற்ற மாதிரி உடனே சிகிச்சைகள் எடுக்கணும். ஸோ நம்ம உணவு முறையோ நம்மளுடைய லைஃப் ஸ்டைலில் நைட்டு தூங்காமல் இருந்து அதிகமாக அவுட் சைட் ஃபுட்டு சாப்பிட்டு இதே மாதிரி ஒரு 2-3 வருடங்கள் கடந்துட்டு இருந்துச்சுன்னா கவனமாக வருடத்துக்கு ஒரு முறையாவது நம்ம பாடியில் இருக்கக்கூடிய ஆர்கன்ஸ் எப்படி இருக்குன்னு நம்ம செக் பண்ணிக்கணும். ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் இந்த சிறுநீரக செயலிழப்பு ஒரு கட்டத்துக்கு மேலே போயிடுச்சுன்னா ஒன்று டயாலிசிஸ், இல்லைன்னா நமக்கு வந்து கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணணுன்ற மாதிரி ஒரு நிலைமை ஏற்பட்டுரும். அதுக்கு முன்னாடியே ஆரம்பத்திலேயே இந்த மாதிரி சின்ன சின்ன அறிகுறிகள் இருந்துச்சுன்னா மூலிகை மருந்துகள் எடுத்து இந்த பிரச்சனையிலிருந்து நம்ம தப்பிக்க முடியும். ஸோ இது தொடர்பான உங்களுக்கு கிட்னி டிசீஸ் தொடர்பான ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.